பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம தங்கமயில் இருந்துட்டு உடனடியாக அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னப்பா வேலை பண்ணி வச்சுருக்கீங்க, கடையில் இருந்து 1100 ரூபாய் பணத்தை எடுத்திருக்கீங்க. என்னம்மா சொல்கிறேன், நான் எதுக்காக கடையில் இருந்து பணத்தை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நடிக்காதீங்கப்பா, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லை, நீங்கள் எடுத்ததை உங்கள் மாப்பிள்ளை வேற பார்த்துருக்காரு. பார்த்த உடனே எங்கிட்ட வந்து சத்தம் போட்டார். இன்னைக்கு நான் கணக்கு பார்க்கல, நானாவது கணக்கு பார்த்துருந்தா ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சிருப்பேன். ஆனால் இன்றைக்கி கணக்கு பார்த்தது அரசி போயிட்டு 1100 ரூபாய் கணக்கிலே வரலன்னு சொல்லிட்டாங்க. மாமா இதை கேட்டு ரொம்பவே கோவப்பட்டார். உடனடியாக பள்ளியை தூக்கி நம்ம சித்தப்பா மேலே போட்டுட்டாரு. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் எடுக்கவே இல்லை, நான் கல்லா பக்கமே போல. மயிலும் அவங்க அப்பாவும் தான் கல்லா பக்கம்தான் இருந்தாங்க. நான் இன்னைக்கெல்லாம் குடோனில் தான் இருந்தேன்னு உண்மையை வேற சொல்லிட்டாரு. ஒருவேளை நீ தான் ஏதாவது கணக்கில் எழுதாமல் விட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது எல்லா பழியும் தூக்கி சித்தப்பா மேலே போட்டுட்டாரு. இதை எங்கள் மாமா கேட்டு ரொம்பவே கோவப்பட்டாரு தெரியுமா? உங்களை கடை பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. மீறி வந்தார், என் வாழ்க்கையே போச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஏப்பா, இப்போ தான் நீங்கள் வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டிங்களே, மாமா பணத்தை கேட்டால் கொடுக்க போகிறாரு. எதுக்காக நீங்கள் யார் இல்லாத போது கல்லாவிலேருந்து பணத்தை எடுத்திருக்கீங்க? இன்றைக்கி மட்டும் இல்லை, நீங்கள் அன்னைக்கும் எடுத்திருக்கீங்க. அதனால் கணக்கில் வரலன்னு சொல்லிட்டு நான் தான் ஏதாவது ஒன்று சொல்லி சமாளித்தேன். இப்போ நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்டீங்கப்பா. ஏன்ப்பா எனக்கு இவ்வளோ பெரிய அவமானத்தை தேடி தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து சத்தம் போடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.